கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை சொல்கிறாரு, உங்களுக்கு பயங்கரமான காரியங்கள் நடக்க போகுது. உம்முன்னு இருந்தவங்களுக்கு நடக்காது, ஆமீன் சொன்னவங்களுக்கு நடக்கும். அப்போ நான் ஆமீன் சொன்னால் தான் கேட்குறத நீங்கள் ஆமோதிக்கிறீங்க, ஒத்துக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து உம்முன்னு இருந்தீங்கன்னா, ஆமாம் இந்த என்னத்தையும் நடக்க போகுது அப்படின்னா அதே உட்காந்தே இருப்பேன், காலம்பரம் உட்காந்துருப்பீங்க. உன் வாயை விரிவாக தர நன்மையில் என்ன செய்வேன், நிரப்புவேன். நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, வரும் நாட்களில் உங்களுக்கு பயங்கரமான காரியம் நடக்க போகுது. அல்லேலூயா. வாசிங்க யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக என்ன செய்ய போறேன், செய்வேன். எல்லாம் சொல்லுங்க, இந்த வசனம் எனக்குரியது, இந்த வசனத்தின்படி எனக்கு நடப்பதாக. என்னன்னு கேட்டால், கர்த்தர் வந்து உங்களுக்கு செய்ய போகிற காரியத்தை எல்லாரும் பார்ப்பாங்களாம். உங்க கூட இருக்கிறத எல்லாரும் பார்க்க போகிறாங்க. உனக்கு எப்படி இப்படி நடந்துச்சு ஏசு அப்படிங்க தெரியப்பாங்க. திருப்பி வாசிக்க பார்ப்பா நல்லா. அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணி. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உனக்கு உடன்படிக்கை என்ன அர்த்தம், ஒப்பந்தம். உடன்படிக்கை என்னது, ஒப்பந்தம். பத்திரத்தில் கையெழுத்து போடுறேன் தெரியுமா, பத்திரத்தில் கையெழுத்து போடுறேன் தெரியுமா, அந்த கையெழுத்து போட்டது மாதிரி ஒப்பந்தம், உடன்படிக்கை. அதுக்கு பேர் என்னது, உடன்படிக்கை. அப்புறம் பூமி எங்கும், அதான் உலகத்தில் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் அப்படி போடு செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். அல்லேலூயா. உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அதாவது அதிசயமான காரியம் எல்லாருக்கும் முன்பாக செய்ய போகிறேன். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி எனக்கு நடப்பதாக. ஏசப்பா, இந்த வசனத்தின்படி எனக்கு நடப்பதாக. எல்லாம் அந்த வசனத்தில் கையை வச்சு, ஏசப்பா இந்த வசனத்தின்படி எனக்கு நடப்பதாக, இந்த வசனத்தின்படி எனக்கு நடப்ப சொல்லுங்க பாப்போம், டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமேன். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்றா? எந்த மனுஷன் சொல்றானா? தாத்தா பாட்டி சொல்றாங்களா? யார் சொல்றா? சொல்லுங்க, கர்த்தர் சொல்றாரு. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்ன பார்த்து சொல்றாரு, கர்த்தர் என்ன பார்த்து சொல்றாரு. திருப்பி அந்த வசனத்தை படிக்கும் போது இங்கே இருங்க, இதெல்லாம் வந்து கேட்கும்போது உடம்பு நடுங்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, பயங்கர இதெல்லாம் வந்து உங்களுக்கு எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றது நடக்கும். அதாவது மலைகளே விலகி போயிடும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போயிடும். ஆனால் ஒரு பெரிய மலை ஒரு இடத்த விட்டு காலி பண்ணிட்டு வெளியே ஏறிடுமா, பர்வதம் உடஞ்சி கீழே விழுந்துருமா. ஆனால் நான் சொன்னேன்னா அது கண்டிப்பாக உனக்கு என்ன செய்ய நடக்கும். இப்படிப்பட்ட எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு கொடுத்து சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு 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 வைராக்கியம் நம்மளுக்கு வரணும். இப்படி சொல்லியிருக்கிறாரு. ஒரு மலை என்னைக்காச்சும் உடஞ்சி கீழே விழுந்திருக்கா? ஒரு மலை இங்கேருந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருக்கா? ஆனால் அவரும் சொல்கிறாரு, அந்த போகாத அந்த மலையே போனாலும் நான் உனக்கு இதை செய்வேன் சொன்னால் செய்யத்தான் செய்வேன், அதில் வாக்கு மாற மாட்டேன். பொய் சொல்ல மனுமுத்திரன் அல்ல, அப்படிப்பட்ட தெய்வம் வாக்கு பண்ணவர். இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் உரிமையாக்கி, இது எனக்கு அப்படி எப்பெல்லாம் நீங்கள் உரிமையாக்கி விசுவாசமாக நம்புறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இந்த வசனத்தை படி கண்டிப்பாக செய்வார். திருப்பி வாசிக்க பார்ப்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் அவருடைய கிருபை என்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்றார். இந்த ஆறுதலான வார்த்தைக்கு, இந்த சமாதானமான வார்த்தைக்கு, இந்த அன்பான வார்த்தைக்கு நிகர் வார்த்தை இந்த உலகத்தில் எந்த மனுஷன்டே கிடைக்கும்? எவன் சொல்லுவாங்கிறேன், யார் சொல்லுவாங்கிறேன் கேட்குறேன் நான். இதை நம்மளை பார்த்து பேசுகிறாரு. இன்றைக்கி அவர் பேசுகிற சில 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 வேண்டாத கேஸ்லாம் சொல்கிற பார்த்து அவர் இன்றைக்கி என்கிட்ட பேசினார், மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. செத்துருவேன், நிம்மதி எத்தனை நாளைக்கு நிம்மதி பார்ப்பேன், மட்டையை போட்டுருவேன். இன்றைக்கி இந்த அம்மா என்கிட்ட பேசினாங்க, அவள் என்கிட்ட பேசினா, அப்படியே மனசுக்கு நிம்மதியாக தூக்கம் வந்துருச்சு. செத்துருவேன். இந்த வார்த்தை தான் நிம்மதி. இதுக்கு நிகர் எந்த வார்த்தையும் கிடையாது. பார்த்துக்க, அவன் சொல்லுவான், அவள் சொல்லுவா,
ஆனால் 10 நாள் தான் நிற்கும் அந்த வார்த்தை, அப்புறம் பிஸ்ஸுன்னு ஆயிரும். அல்லேலூயா. மனுஷ வார்த்தை வீணான வார்த்தை, ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை நிலையானது, அவர் சொல்கிற வார்த்தை உறுதியானது, அவர் சொல்கிற வார்த்தை வான ஒளியும் பூமி ஒளியும், ஆனால் வார்த்தை ஒளியாதே. இந்த வானம் மடமடமடம் கீழே விழப்போகுது, பூமி ரெண்டா பிளக்க போகுது, பூமி எரிச்சு உண்டாக போகுது. ஆனால் என் தேவன் உங்களுக்கு எனக்கு சொன்ன வார்த்தை அது மாறாது, மறையாது, மங்காது, அது நடந்தே தீரும். நம்புங்க. இதுக்கு நிகர் எந்த வார்த்தையும் கிடையாதுங்கிறேன் நான். இந்த உலகத்தில் எந்த மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் வார்த்தை நீங்கள் கேட்க முடியாது, பார்க்க முடியாது, சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது. ஆனால் இந்த வார்த்தை சொல்கிற தகுதிக்கு என் தகப்பன் இயேசு ஒருத்தருக்கு மாத்திரம் தான் இருக்கிறது. ஏன்னா மாக்கும் சக்தி அவரிடத்தில் இருக்கிறது, அழிக்கும் சக்தி அவரிடத்தில் இருக்கிறது, உருவாக்குற சக்தி அவரிடத்தில் இருக்கிறது, கடலை பிளக்கிற சக்தி, கடலை ரெண்டா உடைக்கிற சக்தி, கடலை பார்த்து இறையாதே என்று சொல்லக்கூடிய சக்தி அவரிடத்தில் இருக்கிறது. அவரை பார்த்து சொல்கிறார் இன்னைக்கு நம்மளை பார்த்து, நீ பயப்படாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு வசனம் யாத்திராகமம் 13:22. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. எல்லாம் சொல்லுங்க. பகல்ல மேகஸ்தம்பமும் இரவுல என்னிடத்திலிருந்து விலகி, மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பகலெல்லாம் கூட செல்லுது, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். சொல்லுங்க. ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா நீர் என்னோடு வருவதினா, வாழ்க்கையில் கசப்புக்கள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம், வாழ்க்கையில் கசப்புகள் மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர். ஓ மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. ஓ தேவா. ஆமா ஆமா ஆமே 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 ஆமே. ஓ ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினா. இப்ப கவனிங்க. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. ஆனால் இதில் உணர்ச்சி வசப்பட்டு அதை அந்த வரிக்குள்ளே போய் பாடுறவங்க தெய்வா நான் அப்படின்னு பாடலாம். வாழ்க்கையில் கசப்புக்கள் கொழுந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோ. உங்களுக்குள்ள அந்த தாட்டு வரல. எல்லாம் சொல்லுங்க. என் கசப்பான வாழ்க்கை மதுரமான வாழ்க்கை மாறுது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ கவனிங்களேன். உங்களுக்கு ஒரு பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எல்லாம் சொல்லுங்க. நாளைக்கு எனக்கு ஒரு பயங்கரமான கிரகிக்க முடியாத ஒரு காரியம் நடக்க போகுது. ஏசாயா 59:21. உன்மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும், உன் மேல இருக்கிற என்னுடைய ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும், நான் உன் வாயில அருளின வார்த்தைகளும்
இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததி உன் பிள்ளைய வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கையை தட்டு அப்பாவுக்கு. ரக்குல மாத்தர கப்பா ரதுரா. நீங்கள் உங்களுக்கு எனக்கும் பார்த்து ஒரு ப்ராமிஸ், ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. மகளே, ஏன் தேவையெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்க? ஏன் பிள்ளையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? இந்த பிள்ளையை காலேஜ் படிக்க வைக்கணும், அடுத்து அங்கே படிக்க வைக்கணும், இங்கே படிக்க வைக்கணும், என்ன செய்கிறது, கட்டி கொடுக்கணும், கட்டி கொடுத்து அங்கே போகணும், இங்கே போகணும், என்ன செய்யறதில்ல, ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினைக்கலாம். அந்த நேரத்தில் அவர் ஒன்றை மட்டும் குறிப்பிட்டவர் பேசலை. அவர் என்ன பண்ணிட்டாரு, நீ பிள்ளைக்கும் இந்த வாயிலிருந்து வார்த்தையை நினைச்ச மாட்டேன். அதாவது நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன். இந்த உடன்படிக்கை இந்த வார்த்தை வந்து உனக்கு மாத்திரம் இல்லை மக்களே, நான் வந்து உன் பிள்ளைக்கு நான் சேர்த்து கொடுக்குறேன். திருப்பி வாசி பாருங்க, தெரியும் உங்களுக்கு. உன் மேல் இருக்கிற என் ஆவியும், உன் மேலே இருக்கிற யார் ஆவி? இப்போ நான் சொல்கிற வசனங்கள்லாம் அவர் உங்களுக்கு பேசுறது. இருங்களேன், இப்போ இந்த வசனம் பூரா நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இந்த வசனம் பூரா நம்மளுக்கு அவர் பேசுறது. எல்லாம் சொல்லுங்கள், இந்த வசனம்லாம் எனக்கு அவர் சொல்கிறது. நான் இந்த மாதிரி உன்னை வைக்க போகிறேன், இந்த மாதிரி உனக்கு செய்ய போகிறேன், இந்த மாதிரி உன் பிள்ளையை வைக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் இப்படி வார்த்தை இது வந்து அப்படியே ஒரு லட்டு மாதிரி அப்படியே கப்புன்னு தேலிட்ட பணியாரம் போல இருக்கிற அந்த வார்த்தை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்லா கவனிங்க, திருப்பி வாசிங்க பார்ப்போம். உன் மேல் இருக்கிற என் ஆவியும், சொல்லுங்க, என் மேல் இருக்கிற அவர் ஆவியும், நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும், என் வாயில கொடுத்த அவருடைய வார்த்தைகளும் இது முதல் இன்னைக்கிலிருந்து என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் பிள்ளைய வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் உன் பிள்ளைகளின் சந்ததி வாயிலிருந்தும் நீங்குவதில்லை. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாயில வார்த்தையை வச்சுட்டாரு. அடுத்து நம்ம பிள்ளைய வாயில வார்த்தையை வச்சுட்டாரு. அந்த பிள்ளை இன்னொரு குட்டி போடுதுங்க. அந்த பிள்ளை ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சந்ததியா இந்த வார்த்தையை வாயில் வைக்கிறார். ஆமென். எவ்வளோ ஒரு அதாவது எப்படி அவரை வந்து கனப்படுத்துறதே தெரியல. இப்படி தான் உன்னை வைக்க போகிறேன் அப்படிங்கிறார். எப்போல்லாம் உங்களுக்கு எதிர்காலத்தில் பிள்ளைகளை பற்றி கவலைப்படுறீங்களோ, பிள்ளைக்கு காசில் பணமெல்லாம் நகலை நட்டில் கவலைப்படுறீங்களோ, இந்த வசனத்தை சொல்லுங்கள். இந்த வார்த்தை எனக்கு மாத்திரமல்ல, என் பிள்ளைகளுக்கும். இந்த வார்த்தை எனக்கு மாத்திரமல்ல. அவர் என்ன சொல்கிறாரு? உன் மேலே என்னுடைய ஆவிங்கிறார். அதாவது உடம்பு அப்படியே புல்லரிக்குது. அவர் என்ன சொல்கிறார்? உன் மேலே என் ஆவியும் உன் வாயில என் வார்த்தையும் கொடுக்குறேன், மாத்திரமில்ல உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கு என்ன செய்கிறேன், இந்த வார்த்தையை என்ன செய்கிறேன், கொடுக்குறேன் அப்படிங்கிற. இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டுட்டு தோண்டு போகலாமா? தலை குனிஞ்சு அழுகலாமா? கவலைப்படலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தர் இப்படிப்பட்ட பிரசங்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு இருந்துச்சு, ஆமென் 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 அல்லேலூயா ஆமென் ஆமென் அப்படின்ட்டு உட்காந்துட்டாரான். ஏன் இப்போ எந்திரிச்ச? இந்த வார்த்தை கேட்டோன்னே என்னால் உட்காந்துருக்க முடியல, அதான் குதிச்சுட்டு உட்காடுறேன் அப்படின்னாரு. அந்த வார்த்தையை ஜீர்ணிக்கிறாரு, அந்த வார்த்தையை சாப்பிட்றாரு. ஒரு 1000 பேர் உட்காந்துருக்காங்க, இப்படிப்பட்ட வார்த்தை வருது, உன்னை எந்திரிச்சு ஆமென் 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 சோத்திரன் அப்படின்னு உட்காந்துட்டார். எதுக்கு அப்படி ஆடுன? இந்த வார்த்தையை கேட்டு உட்கார முடியல தெரியுமா? அப்படியே உள்ள ஆவியனை கொதிச்சு எழும்புறாரு. மதமாக உட்காரு, உனக்கெல்லாம் உள்ள ஒன்றும் உணர்ச்சி இல்லை, வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்க, குதிக்கணுமே அந்த வார்த்தை கேட்டு, அப்படிப்பட்ட வல்லமையான வார்த்தை தெரியுமா அப்படின்னாரு. எல்லாம் வாய முடிட்டேன். ஆமென். அது ருசிக்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை அதை ருசிக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் பாட்டுக்கு ஆமென் அல்லேலூயா ஆமென் கர்த்தர் நல்லவரும். இது ருசிக்காத ஜடங்கள். ருசிச்சா உங்களோட முகத்தில் ஒரு பிரசன்ஸ் தெரியும். அல்லேலூயா. இந்த வரிசையை உட்காந்து டிக்கெட்டு பூரா பிரசன்ஸ் தெரியுது. அது நாளைக்கு அங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும், கவலையாக இருக்குது. அது பிரசன்ஸாக இருக்குது. கருப்பாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் அது பாட்டுக்கு மங்கி எரியாத திரியாக எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அல்லேலூயா. நான் சொல்ல இப்படி வார்த்தை என்ன செய்யுங்க? வார்த்தை விலகுவதில்லை. ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணி வைங்க தாயே. பெரிய ஒரு அதாவது ஜீரணிக்க முடியாத வார்த்தை. இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட
கூட இருக்கும்படிக்கு ஆ சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இப்போ இயேசு பரலத்துக்கு போகும்போது நம்மளை அம்போன்னு விட்டுட்டு போல, நம்மளை என்ன செய்யலை, அம்போன்னு விட்டுட்டு போல, நான் போய் தேற்றரவாளனை அனுப்புறேன்னு சொல்லி பரிசுத்த ஆவி நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, அனுப்பியிருக்கிறார். அவர் வந்துங்க வளர்ப்பு தாயை கூட அவர் அம்போன்னு விட்டுட்டு போல, யோவான் நீ தான் இனிமேல் மகன், உன் தாய் அப்படிங்கிறார். அவர் வந்துங்க அவர் பாதத்தை முத்தமிட்டுக்கிட்டே இருக்கலாம் எத்தனை 1000 வருஷம் நாள். புரியுதுங்களா? ஏன்னா அவர் சிலுவையில் தொங்கிட்டு செஞ்ச காரியங்கள்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் ஜீர்ணிக்க முடியல. அப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுட்டு போயிருக்காரு. உங்களுக்கு எனக்கும் ஓட சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை அனாதை விட்டு போட்ட மட்டும் நினச்சிடாத, உன்னை அம்போன் விட்டு போயிட மட்டும் நினச்சிடாத, நான் போய் உனக்கு என்ன காட்டிலும் தேற்றரவாளன் ஒருத்தர் வர போகிறாரு, அவர் உனக்குள்ளே வந்து ஜெபிக்க முடியாட்டி ஜெபிக்க வைப்பார், ஆலோசனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அனுப்பிட்டார். ஆமென் சொல்லுங்கள். அப்போ உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அவர் இருக்கிறாரு இல்லையா? அல்லேலூயா. சங்கீதம் 45:4 சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலது கரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். அவருடைய வலது கரம் என்ன செய்யுமா? எல்லாம் சொல்லுங்க. அவருடைய வலது கரம் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் எனக்கு பயங்கரமான கிரகிக்க முடியாத காரியத்தை செய்ய போகிறது. ஏசாயா 64:3-4 நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை எல்லாம் சொல்லுங்க. நான் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். உமது சந்ததியில் பர்வதங்கள் உருகி போயின. அதை இங்கே இருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் வந்து பயங்கரமான காரியங்களை செய்யும் போது பார்த்துக்கொள்ளுங்க, நம்மகிட்ட இருக்கிற எல்லா வேண்டாத காரியங்கள், வேண்டாத கெட்ட ஆவிகள், கெட்ட காரியங்கள், அது எல்லாம் என்ன செஞ்சிடுமா? அப்படி என்ன செஞ்சிடுமா? உருகி என்ன செஞ்சிடும்? ஓடி போயிடும். அதான் எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு 20 கர்த்தரோ, எரேமியா 20:11 கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். அவர்களுடைய காரியங்கள் வாய்க்காமல் லட்சை அடைவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் நீதியை சரிகட்டுவீராக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். அல்லேலூயா.